அனைவருக்கும் வணக்கம். என்னை பார்த்தாலே தெரியுமே உங்களுக்கு. ஆம், இவ்வுலகில் உங்களை படைத்த கடவுள் நான் தான். பிரம்மா ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் மும்மூர்த்திகளில் படைக்கும் கடவுள் ஆன பிரம்மதேவர் நான். திருமாலின் நாவி கமலத்தில் வெண்தாமரில் உதித்தவன் இந்த பிரம்மதேவன் நான். 4 முகமும் 4 கரங்களும் உடையவன். என் கையில் கமண்டலம், தபமாலை, வேதங்கள், வெண்தாமரை ஆகியவற்றை ஏந்திருப்பேன். என் மனைவி கலைகளின் அதிபதி சரஸ்வதி தேவி ஆவார். படைப்பு தொழில்களை வளர்ப்பதற்காகவே தன் மனதில் இருந்த முதலாளரான பிரஜாபதியும் 7 மகரிஷிகளையும் உருவாக்கினேன். அதிலிருந்தால் மனித இனம் வளர்ந்தது. மனித இனம் நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றின் மூலம் மனிதன் இறைவனை அறிய முடியும் என்ற நோக்கத்திற்காக என்னிலிருந்து உருவானது ரிக், யஜுர், சாமர், அதர வேதங்களாகும். இவ்வுலகில் எனக்கென்று கோயில்களே இல்லை. மக்கள் என்னை வழிபட மாட்டார்கள். நான் படைத்த உயிர்களை என்றும் காப்பாற்றுவேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை யார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் தோற்றமே தங்களுக்கு புரிந்திருக்கும். நான் தான் சிவபெருமான். திருவாதிரை நட்சத்திரக்கு உரிய கடவுள் நான். முத்தொழில்களில் ஐத்தல் தொழிலுக்கு உரியவன் நான். ஐத்தல் என்பது தீமைகளை அழித்து நல்லதை நோக்கி தாங்களை கொண்டு செல்வதே எனக்கு நோக்கமாகும். தாங்கள் செய்த பிறவின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றால் போல் மறு ஜன்மத்தில் ஒரு வாழ்வினை அளிப்பேன். எனக்கு 3 கண்கள். என் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய நெருப்பின் காரணமாகத்தான் சூரிய, பூமி, சந்திரை முதலான கிரகங்கள் தோன்றின. எனது உடுக்கை ஒளியினால் பிறந்ததே ஓம் என்ற பிரம்மநாதம். ஆயக்கலைகளில் 64 கலைகளில் நடன கலைக்கு அதிபதி நான். தாரகாவனத்தில் முனிவர்களால் அனுப்பிய புலியை கொன்று அதன் தோலை நான் ஆடையாக அணிந்துள்ளேன். எனது வாகனம் காளை மாடு. நான் நகையாக அணிந்துள்ளேன் பாம்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். சப்தரிஷி ஆம்ரச முடிவருக்கும் வசுதாதேவிக்கும் பிறந்தவன் நான். என்னை படைத்தவர் நான்முகனான பிரம்மதேவர். சிவபெருமானை நோக்கி கடிந்தவன் புரிந்து சிவபெருமானை அருளால் நவகிரகங்களில் முக்கிய கிரகமாக திகழ்கின்றேன். ஞானம், கல்வி, செல்வம் ஆகியவற்றின் இருப்பிடமாக என்னை நியமித்தார். இப்போது என்னை உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், நான் தான் பிரகஸ்பதி. என்னை குரு என்றும் அழைப்பார்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட பிரகாசமான கண்களையுடையவன் நான். நான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன். என்னோட வாகனம் யானை. என்னை வழங்குவதன் மூலம் ஞானம், கல்வி, செல்வம், புத்திர பாக்கியம் பெறலாம். எனக்கு தானே என்று மன்வியும் பத்ரவாஜன், யமகண்டன், கசன் இந்த 3 புத்திரர்களும் ஒன்று. எனது பார்வையினால் நீங்கா புகழும் செல்வமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகத்தில் வேலை
ரிஷி பிருந்துவின் மகனாக பிறந்தவர். பெதஸ்தாயின் சகோதரன். மகம் நட்சத்திரத்தில் உதித்தவன். இப்போது தெரிகிறதா? நான் தான் சுக்கிரன். பெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து சஞ்சீவனி மந்திரத்தை பெற்றவன். அங்கிரஸ் முனிவர் மற்றும் கௌதம முனிவர் இருவரிடமும் கல்வியை கற்றவன் நான். அசுரர்களுக்கு ஆகிதவச போரில் உயிரிழந்த அசுரர்களை உயிர்ப்பிக்க வைத்தவன் சுக்கிராச்சாரி. திருமாலின் வாமனமானத்தில் மகாபலி சக்கரவர்த்தியின் தீர்த்த பாத்திரத்தில் வண்டாக மாறி நீரை அறிவித்தேன். திருமாலினால் என் ஒரு கண்ணை இழந்து திருவெள்ளையங்குடியில் விஷ்ணுரி அறியினால் மீனும் கண்ணை பெற்றேன். மகாபாரத்தில் பீஷ்மரி குமார்களில் நானும் ஒருவன். அசுரர்களுக்கு ஞானத்தையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்தவன் நான். கலை, அழகு, இன்பம், செல்வம் மற்றும் ஆடம்பர மோகங்களில் அதிபதியாகவும் திளங்குகின்றேன். தூய உள்ளத்துடன் தூயமையினை அணிந்து நீங்கள் என்னை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் கலை, அழகு, இன்பம், செல்வம் ஆகியவற்றை அடையலாம். அனைவரும் ஆன்மாவும் வாழ அன்புடன் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் அம்பலியே போற்றி, ஓம் அமிர்தகாலினே போற்றி, ஓம் அமிர்தே போற்றி. நான் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள். நான் சந்திர பகவான். என்னுடைய வாகனம்மான். சிவனிடமிருந்து பூமி தோன்றிய போது செவ்வாய்கள் தந்து பிரிந்து புயற்பு விசை காலமாக நான் வழங்குகிறேன். சிவனிடமிருந்து பூமி சிவனிடமிருந்து சிவனும் சந்திரனும் தோன்றா முக்கிய காரணமாக நான் வழங்குகிறேன். சூன்யமயமாக கொண்டு நீலத்த பாடல் சுற்றக்கூடிய சிவனும் சந்திரனும் தோன்றா முக்கிய காரணமாக நான் வழங்குகிறேன். சிவனிடமிருந்து வெப்பத்தை பெற்று குளிர்ச்சியாக தருகிறேன். குளிர்ச்சியாடிபடினான் சோமந்தனமாய் பாடுக. ஜமேமான் என்னை விரும்பி அவட்டால் ஆனந்தி விட்டார். பூமியை ஆரோக்கியமானப்பட்டவங்களை உருவாக்கும் காரியாக நான் இருக்கிறேன். என்னை ஒன்னாதா அழகு, அமைதி, சாந்தம் ஆக வச்ச பெருமையை கிழங்கில் திங்களாக என்னை ஒன்னாதால்